புரோட்டா சாய். ஹாய். ஆமா. ஓகே, வாங்க சாப்பிட்லாம். ஹாய். ஊருக்கு டிக்கெட்டு வெளிநாட்டிலேருந்து பார்த்து போனீங்கன்னா டிக்கெட்டை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, எத்தனை கிலோ என்னென்னு. இப்போ இன்றைக்கி ஒருத்தன் போனால் 40 கிலோன்றாங்க, 40 கிலோ. அங்கே ஏர்போர்ட்டில் போய் பார்த்தோன்னே 20 கிலோ தான் லக்கேஜ். மீதி 20 கிலோ ஜாமானாக தூக்கி கச்சடெல்லாம் போடுது, வேஸ்ட்டு. அவங்கள்ட்டே கொடுத்துட்டு வந்துட வேண்டியதான். ஸோ ஃப்ரீயாக காசு கொடுத்து வாங்கி நம்ம ஏர்போர்ட்டு அவங்களுக்கு ஃப்ரீயாக ஜாமான் வாங்கி கொடுத்த மாதிரி போச்சு. இன்றைக்கி போனவன் அதேமாதிரி நிலைமை ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து வெளிநாட்டில் எங்கே இருந்தாலும் சரி, டிக்கெட்டை வந்து நீங்கள் வந்து எத்தனை கிலோ போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிதானமாக இதாக அசால்ட்டாக இருக்காமல், உங்களுக்கு தெரியலனாலும் நீங்கள் வேறு ஆள்கிட்ட நீங்கள் கொடுத்து நீங்கள் என்னென்னு கரெக்டாக 2-3 ஆள்கிட்ட செக் பண்ணிக்கங்க. செக் பண்ணலைன்னா உங்களுக்கு நீங்கள் வாங்கின ஜாமான், நீங்கள் எவ்வளோ ஜாமான் வாங்கினீங்களோ பாதி வந்து அவங்க எடுத்துக்கிடுவாங்க, வேஸ்ட்டு. மொத்தத்தில் வந்து கரெக்டாக செக் பண்ணி வாங்க. இப்போ இங்கேருந்து சவுதியிலேருந்து இப்போ வந்து துபாயிலேருந்து பங்களாக்காரன் தான், அவன் நாட்டுக்கு போயிருக்கான். ஆனால் வந்து இங்கே சவுதியிலேயே வந்து பிடிச்சிட்டாங்க. இல்லை 20 கிலோ தான் லக்கேஜ், அப்படி மீதி 20 கிலோ லக்கேஜை கத்தடலில் போடு அப்படின்ட்டாங்க. ஸோ பணம் கொடுத்து வாங்கினது வேஸ்ட்டாக போச்சு. இந்த பதிவு ஏன் போடுறேன்னா இன்றைக்கி அதேமாதிரி நடந்திருக்கு. ஸோ அதனால தான் போடுறேன். எல்லாம் கொஞ்சம் நீங்கள் டிக்கெட் போடுறது பிரச்சனை இல்லை, லக்கேஜ் எவ்வளோ போட்டிருக்கீங்க, எவ்வளோ போட்டிருக்காங்க, கஃபீலு இல்லை அவன் வந்து நீங்களே போட்டீங்கன்னா கஃபீல்கிட்ட நீங்கள் கேட்டுக்குங்க, டிக்கெட் எடுக்கிறவங்கள்ட்ட கேட்டுக்குங்க எவ்வளோ லக்கேஜ் இருக்குது அப்படின்னு. இல்லைன்னா காசு கொடுத்து வாங்கி வேஸ்ட்டாக போயிடும், பார்த்துங்க. ஸோ ஓகே, பாய்.